வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவில் சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதோட கூடவே ஒரு முக்கியமான பதிவு இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுண்டைக்காய் உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்தது. சுண்டைக்காய் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவத்தையும் தடுக்குது. வெள்ளை அணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதோட இரும்பு சத்தை அதிகரித்து ரத்த சோகையும் தடுக்குது. பேறுகால மருந்தான அங்காய பொடியில் முக்கியமான பொருள் சுண்டைக்காய் தான். இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருந்த சுண்டைக்காயை கட்டாயம் உணவில் சேர்த்துக்கணும். சுண்டைக்காய் கிடைக்காத சமயங்களில் சுண்டைக்காய் வற்றல் செஞ்சு பயன்படுத்தலாம். சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த சுண்டைக்காய்களை ஒரு நாள் வெயிலில் உலர்த்திக்கலாம். ஒரு நாள் வெயிலில் காஞ்ச சுண்டைக்காயை உப்பு மற்றும் தயிர் அல்லது மோர் சேர்த்து அன்று இரவு முழுக்க ஊற விடணும். திரும்ப அடுத்த நாள் காலையில் சுண்டைக்காயை மட்டும் எடுத்து வெயிலில் உலர்த்தணும். இரவு முழுக்க ஊறினதும் மறுநாள் காலையில் சுண்டைக்காயை எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். ஊற வச்ச மீதமுள்ள மோரை எடுத்து வச்சுட்டு வெயிலில் உலர்ந்த சுண்டைக்காயை திரும்பவும் மாலையில் அதே மோரில் போட்டு ஊற விடணும். இதே மாதிரி மோர் தீர்ற வரைக்கும் சுண்டைக்காய்களை பகலில் வெயிலில் காய வச்சும் இரவில் மோரில் ஊற வச்சும் செஞ்சால் சுண்டைக்காய் வற்றல் தயாராகிடும். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சுண்டைக்காய் வற்றலில் பொரிச்சோ இல்லை வத்தல் குழம்பு செஞ்சோ சாப்பிட்லாம். எங்கள் பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நம்மளோட பதிவுகளில் ஏற்கனவே இந்த மூலிகை செடியை பற்றியும் இதோட பயன்களை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இது என்ன செடி அப்படின்னு தெரிஞ்சவங்க கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் குழந்தை வளர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். ஒரு குழந்தைய நம்ம முதலாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா கிட்ட ஏன் குழந்தை இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, பால் பத்தலையா, நீ சரியாக சாப்பாடு ஊட்டலையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம தயவு செய்து கேட்க வேண்டாம். அப்படி நம்ம கேட்குற கேள்வி தன் கடமையை அந்த அம்மா சரியாக செய்யாததா உணர வைக்குது. அந்த அம்மாவை ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது. ஒரு குழந்தைக்கு சரியான விஷயங்களை அந்த குழந்தையோட அம்மாவால் மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த குழந்தைக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது. வெளியிருந்து பார்க்குற நம்மளால் எதையும் யூகிக்க முடியாது.
ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு அம்மாவையும் இன்னொரு அம்மா கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு அம்மா தன் குழந்தைக்கு இதெல்லாம் செய்கிறாங்க, நீங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியும், ஒரு குழந்தை இதெல்லாம் செய்யுது, உங்கள் குழந்தை ஏன் இதெல்லாம் கற்றுக்கல, ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிற கேள்வியும் அந்த அம்மாவை அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது. தயவு செய்து இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்க வேண்டாம். 5 விரலும் ஒன்று போல இருக்கிறது இல்லை, அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க. இதை கட்டாயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். அது எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் சில விஷயங்கள் அந்த அம்மா தன் குழந்தைக்கு சரியான கடமைகளை செய்யாததாக உணர வைக்குது. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம தவிர்த்துக்கலாம். ஒரு அம்மா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து குறைந்தபட்சம் 2 வருடமாவது சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், தன்னோட அத்தியாவசிய தேவைகளை கூட சரியாக பூர்த்தி செஞ்சுக்காமல் அந்த குழந்தைங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. இவ்வளோ அக்கறையோடையும் அன்போடையும் சிரமத்தோடையும் ஒரு குழந்தையை வளர்க்குற அம்மாவை நம்ம கைத்தட்டி பாராட்டலைனாலும் குறைந்தபட்சம் குறை சொல்லாமலாவது இருக்கலாம். யாரையும் குறை சொல்கிறதுக்காகவோ புண்படுத்துறதுக்காகவோ இந்த பதிவு இல்லை. சின்ன சின்ன குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து சமூகத்துக்கு சிறந்த மனிதர்களாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. அசுர வேகத்தில் வளர்ந்து வர இந்த அறிவியல் யுகத்தில் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் மன அழுத்தமும் அம்மாக்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது. நம்ம எல்லாரும் கைகோர்த்து அம்மாக்களோட வாழ்க்கையை எளிதாக்கலாம், சிறந்த மனிதர்களை சமூகத்துக்கு கொடுக்கலாம். நன்றி.